ஸோ இந்த 2026 முதல்ல ஃபர்ஸ்ட் எதுல கண் விழித்தால், நம்ம கண்ணை வந்து எதுல பார்த்தா, எந்த ஒரு நல்ல விஷயத்த பார்த்தா, எந்த நல்ல செயலை பார்த்தா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு சூப்பரான வருஷமா, தங்கு தடை இல்லாத வருஷமா அமையும், எதுல கண் விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் ஆன்ட்டிக்கு வந்துட்டு இருந்தது. ஆமா, இது வந்து மொத்தமே 10 ப்ராடக்ட் தான் இருக்கு. இந்த செட்டு வந்து மொத்தமே 10 செட்டு தான் இருக்கு. ஸோ கல்வி, கேள்வி, ஞானம் இதுல சிறந்து விளங்கணும், என்னோட பசங்களும் நல்லா படிக்கணும், நல்ல நாலேஜபிளா வரணும். படிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளி நாலேஜ் அப்படின்றது எல்லா பசங்களுக்கும் நிச்சயமா வேணும். ஸோ அந்த நாலேஜோட வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், பேரண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த பதிவு பார்க்குறீங்களோ, தாராதேவியை வழிபாடு செய்யுங்க. இப்ப இதுக்கு ஒரு ஐஸ்வர்ய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இதை வாங்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்போம். அது குரு வழியில வந்த மந்திரம். சோ அந்த நாள் முதல் நாள் நம்ம காலையில நைட்டு 12 மணிக்கு கண் விழிச்சு நம்ம அந்த விளக்கு ஏத்திறோம், நம்ம எல்லாரும் படுத்துறோம். காலை எழுந்து குளிச்சுட்டு நம்ம நியூ ட்ரெஸ் போடுறோமோ இல்ல நார்மல் ட்ரெஸ் போடுறோமோ, பூஜை ரூம் போகும்பொழுது இல்ல பழங்கள், அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பார்க்கறோம். இந்த இடத்துல ஜலதீபம் வச்சிருக்கோம். அதுல ஸ்ரீயந்திரம் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் ஸ்ரீயந்திரத்துல தான் இருக்கும். அதனால அந்த ஸ்ரீயந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜலதீபத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டு, ஸ்ரீயந்திரம்ன்றது கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம் இதெல்லாம் பண்ணி வந்திருக்கக்கூடியது. ஸோ அனைத்து விதமான பூஜை ஒண்ணுக்கு ஒன்று செய்து பூஜை பண்ணிட்டு நீங்க ஜலதீபமா எடுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க பேக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போகலாம், பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். இந்த தாராதேவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவங்க, சகலவிதமான செல்வத்தையும் தரக்கூடியவங்க. இந்த தாராதேவி மொத்தம் 64 தாரா இருக்காங்க. யக்ஷினிகள் மொத்தம் 64 யக்ஷினிகள் இருக்காங்க. இந்த தாரால வந்து கிரீன் தாரா தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஸோ தாரால அந்த கிரீனு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இந்த அம்பாள். இந்த அம்பாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி மந்திர உரு கொடுத்து நம்ம வந்து உருவேற்றி வச்சிருக்கோம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தட்டுன்னு நம்ம எடுத்தா கூட அந்த தட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், இது எல்லாமே அடிக்கிடணும். இதுல வந்து நம்ம இந்த விளக்கை உள்ளேயும் ஒரு யந்திரம் இருக்கு. ஆமா, இது என்ன யந்திரம்னா ஸ்ரீ யந்திரம். சோ உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு இந்த பொருள்ல நீங்க கண் விழிச்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான வருடமா, கடன் கஷ்டம் தொல்லைகள் இல்லாத வருடமா, சூப்பரான வருடமா அமையும். 10 நபர்கள் தான், 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இந்த ப்ராடக்ட் காத்துட்டு இருக்கு.